அன்புள்ள ரிஷப ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். ரிஷப ராசியினருக்கு 3ஆம் இடத்தில் குரு வக்கிரம், 4இல் கேது, 5இல் ராசிநாதன் சுக்கிரன் நீச்சமடைந்திருக்கிறார். 6ஆம் இடத்தில் சூரியன் செவ்வாய், 7ஆம் இடத்தில் புதன் சந்திரன், 10இல் ராகு, லாபஸ்தானத்தில் சனி பகவான் வக்கரம் அடைந்திருக்கிறார். ராசியாதிபதி சுக்கிரன் 5இல், 6இல் சூரியன், 7இல் புதன் இருப்பதால் எந்த ஒரு விஷயத்திலும் தைரியத்தோடு செயல்படக்கூடிய பலம் உண்டாகும். மனோ தைரியம் அதிகரிக்கும். குரு பகவான் அதிசாரமாக 3இல் இருப்பதால் பண வரவில் ஏற்ற இறக்கமான நிலை உண்டாகும். குரு பார்வை 7ஆம் வீட்டுக்கு இருப்பதால் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடி வரும். இதுவரை தடை தாமதமான விஷயங்கள் அனைத்தும் நல்ல விதமாக அமையும். தொழில் வியாபாரத்தில் தாங்கள் போட்ட முதலை எளிதில் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். சில விஷயங்களில் தாங்கள் நேரடியாக செயல்பட்டால்தான் அனுகூலமான பலன்களை அடைய முடியும். கணவன் மனைவி இடையே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். ஏனென்றால் ராசிநாதன் சுக்கிரன் நீச்சமடைந்திருக்கிறார். கணவன் மனைவி உறவில் பேச்சில் கவனம் தேவை. வீண் வாக்குவாதங்களை தவிர்த்தல் வேண்டும். பெண்கள் அதிகம் பேசுதல் கூடாது. கணவரை எதிர்த்து பேசுதல் கூடாது. சிலருக்கு வெளியூர் பிரயாணங்கள் உண்டாகும். அதனால் மனதில் மகிழ்ச்சி, வளமான பலன்களை அடையலாம். மாணவர்களுக்கு படிப்பு சம்பந்தமான கிரகம் புதன் சாதகமாக இருப்பதால் படிப்பில் உற்சாகமாக செயல்படுவர். பெற்றோருக்கும் ஆசிரியருக்கும் நல்ல பெயரை தேடித் தருவர். பொருளாதார முன்னேற்றம் ஓரளவு உண்டு. கலைஞர்களுக்கு நல்ல எதிர்காலம் உண்டு. ராசிநாதன் நீச்சம் அடைந்தால் கூட புதனுடன் பரிவர்த்தனை அடைந்துள்ளார். சூரியனும் புதனும் இணைந்து புதாத்திய யோகத்தை தங்களுக்கு உண்டாக்குகின்றனர். உத்தியோகத்தில் சிறந்த மாற்றத்தை தருவார். சில மறைமுகமான நன்மைகள், புத்திசாலித்தனமான செயல்பாடுகள் உண்டாகும். 7இல் செவ்வாய் இருப்பதால் வெற்றி வாய்ப்புகள் அதிகரிக்கும். ஆனால் குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே சண்டை சச்சரவுகள் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும். வருமானத்தை நல்ல முறையில் செலவு செய்ய வேண்டும். கடன் வாங்குதல் கூடாது. சனி வக்கரமடைந்திருப்பதால் திடீரென தடைகள் ஏற்பட்டு விலகும். மன உளைச்சலுக்கு ஆளாவீர்கள். கடைசி நேரத்தில் ஒவ்வொன்றிலும் எதிர்பாராத மாற்றங்கள் நிகழும். கவனம் தேவை. வாகனங்கள் அடிக்கடி பழுது ஏற்படலாம். வாகனத்தில் செல்லும் போது கவனம் தேவை. 26ஆம் தேதி காலை 10:46 முதல் 28 இரவு 10:14 வரை சந்திராஷ்டமம். பேச்சில் கவனம் தேவை. கோவிலுக்கு சென்றால் மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்கள். நன்மை பெறுங்கள். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.